वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतिदुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்பாய். இன்றைய தினம் மேதா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 9ல் இருந்துருக்கும். இதற்கு முன்னாடி வகுப்பில் பகுவிரீகி சமாசா அப்படிங்கிற சமாசத்தை பற்றி நாம் தெரிஞ்சிட்டோம். அந்நிய பதார்த்த பிரதானா பகுவிரீகி, பகுவிரீகி த்விதா, சாமானியா விசேஷா இதி. அதில் சாமானியா ஷோடா அப்படிங்கிறது நாம் சென்ற வகுப்பில் பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் விசேஷா பகுவிரீகி, அந்த பகுவிரீகில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய விசேஷா அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மொத்தம் நவதா 9 வகைகளாக பிரித்து நமக்கு அழகாக அந்த சமாசா அப்படிங்கிற புக்கில் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கோம். அதற்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம ஒரு சுபாஷிதத்தோட தொடங்க இருக்கோம். அந்த ரீதியில் இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் பாருங்க. என்ன சுபாஷிதம்? ராஜவத் பஞ்சவருஷாணி தசவருஷாணி தாசவத் பிராப்தேது ஷோடசே வருஷே புத்திரம் மித்ரவதாச்சரேத். ராஜவத் பஞ்சவருஷாணி தசவருஷாணி தாசவத் பிராப்தேது ஷோடசே வருஷே புத்திரம் மித்ரவதாச்சரேத் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நம்ம ஆத்துல குழந்தை இருக்கும், எல்லாராத்துலேயும் குழந்தை இருக்கும். இந்த குழந்தைய எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளை எந்த மாதிரி அவளை ட்ரீட் பண்ணணும், எந்தெந்த வயசுல எந்த மாதிரி அவளை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. பாருங்கோ, ராஜவத் பஞ்சவருஷாணி, 5 வயசு வரைக்கும், வருஷன்னா வருடம், பஞ்சவருஷாணி 5 வயசு வரைக்கும், ராஜவத்து ஒரு ராஜாவை போல நம்ம அந்த குழந்தைய நடத்த வேண்டுமா. ஹவு டு ட்ரீட், எப்படி ட்ரீட் பண்ண அந்த குழந்தைய. ராஜவத் பஞ்சவருஷாணி, முதல் 5 வருஷம் ராஜாவை போல பார்த்துக்கணுமா, நடத்த வேண்டுமா, ராஜா போல நினைத்து நடத்த வேண்டுமா. தசவருஷாணி தாசவத்து, மேலும் 10 ஆண்டுகள் வரை என்ன பண்ணணும், தாசனை போல வளர்க்கணுமா, தாசோகம் அப்படிங்கிற மாதிரி வளர்க்கணும். பிராப்தேது ஷோடசே வருஷே, ஷோடசனா 16 வயசு, இந்த 10 to 15 கிட்டத்தட்ட இந்த மாதிரி தாசனை போல வளர்க்கணும். தச வருஷாணி அப்படின்னாக்கா 10 வயது 15 வயது வரைக்கும் தாசவத், தாசனை போல வளர்க்கணும். ஷோடசே வருஷேனா 16 வருடத்துல, 16 வருடத்தை அடைந்த பிறகு, பிராப்தே பிராப்தேது ஷோடசே வருஷே புத்திரம், அந்த மகனை நாம, மகனோ மகளோ யாராக இருந்தாலும் எப்படி பார்க்கணும், மித்ரவதாச்சரேத், ஒரு நண்பனை போல நினைத்து நடத்த வேண்டுமா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ராஜவத் பஞ்சவருஷாணி தசவருஷாணி தாசவத் பிராப்தேது ஷோடசே வருஷே புத்திரம் மித்ரவதாச்சரேத், மித்ரன நண்பனை போல ஆச்சரேத், நடத்த வேண்டும். ஒரு நண்பனா நினைச்சு 16 வயசுக்கு மேல நம்முடைய நண்பன், ஒரு நண்பன் இடத்துல எப்படி நாம நாம் நடந்துப்போமோ அந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்றா. மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் சரி. ராஜவத் பஞ்சவருஷாணி தசவருஷாணி தாசவத் பிராப்தேது ஷோடசே வருஷே புத்திரம் மித்ரவதாச்சரேத், குழந்தைகளை 5 வயது வரை ராஜா போலவும், மேலும் 10 ஆண்டுகள் வரை அல்லது 15 வயது வரை தாசனை போலவும், 16வது வயது முதல் பிராப்தேது ஷோடசே வருஷே அப்படின்னா 16வது வயது முதல் என்ன பண்ணும், புத்திரம் மித்ரவதாச்சரேத், நண்பனை போலவும் என்ன பண்ணும், நினைத்து நடத்த வேண்டும் அப்படிங்கிறதாக இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சுபாஷிதம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது பகுவிரீகி சமாசா அப்படிங்கிற பகுதியில் இருந்துருக்கும். பொதுவாக ஒரு ரீகலெக்ட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னாக்கா, சமாசம்னால என்ன அப்படின்னாக்கா, சமசனம் நாம சமாசா. அதற்கு என்ன அர்த்தம் கொடுத்தோம், அநேகஸ்ய பதஸ்ய ஏகபதி பவனம் சமாசா அப்படிங்கிறத பார்த்தோம்.
நிறைய ஒரு பதம் ரெண்டு பதம் மூணு பதம்லாம் சேர்த்து ஒரே சமஸ்த பதமா பண்ணிடுவான். அதுக்கு சமஸ்த பதம்னு பேர். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சமஸ்த பதம் பண்ணும்பொழுது இன்னும் மூன்று விஷயம் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். பூர்வபதம், உத்தரபதம். பூர்வபதம்னா முதல்ல இருக்கிறது, உத்தரபதம்னா ரெண்டாவது இருக்கிறதாக அர்த்தம் இல்ல, கடைசியா இருக்கக்கூடிய பதம். ஏன்னா ரெண்டு பதத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், சமாசம் பண்ணலாம். நிறைய பதங்களுக்கும் சமாசம் பண்ணலாம். அந்த ரீதியில பார்த்தாக்க நிறைய பதம்னா கடைசியில இருக்கக்கூடியதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். உத்தரபதம்னா கடைசி பதம். அப்போ பூர்வபதம், உத்தரபதம். அடுத்ததாக நம்ம பார்த்தது விக்கிரகா அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த விக்கிரகம் அப்படிங்கன்னா என்ன, இதை சமாசம் எல்லாமே எதுக்கு வரும்னு சொன்ன, சுபந்தானாம் பவதி நது திங்கந்தானாம். சுபந்த பதங்களுக்கு தான் வரும் இல்லையா. அது சுபந்த பதம் எது, நவுன், அது நவுனா இருக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வியம் இருக்கு, திங்கந்தம், கிருதந்தம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஆனா நது திங்கந்தானாம் பார்த்தோம். அதே மாதிரி பார்க்கும்போது பூர்வபதம் உத்தரபதம் பார்த்தோம். அதே மாதிரி விக்கிரகா என்னென்ன அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா விக்கிரகம்னா என்ன அப்படின்னாக்கா, விருத்தியர்த்த போதகம், விருத்தியர்த்தாவபோதகம் வாக்கியம். எது விற்த்திஹி நாம சமாசாதிஹி. இந்த சமாசாதேஹே அர்த்தம் போதயித்தும் எத் வாக்கியம் உச்சதே தத் வாக்கியம் விக்கிரகா அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சமஸ்த பதத்தை நாம விக்கிரகமா பண்ணும் பொழுது அதனுடைய சமாசத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு போதிப்பதற்காக நம்ம விக்கிரகம் பண்றோம். அப்படி விக்கிரகம் பண்ணாதான் அதனுடைய அர்த்தத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கும். அப்படி சமாசாதேகே அர்த்தம் போதயிதும் எது வாக்கியம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாம எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னாக்கா தது வாக்கியமேவ விக்கிரகா அப்படிங்கிறதாக பார்த்தோம். அந்த விக்கிரகம் அப்படிங்கிறது ரெண்டு வகையா பிரிச்சோம். ஸ்வபத விக்கிரகா, அஸ்வபத விக்கிரகான்னு பார்த்தோம் இல்லையா. பார்த்துட்டு என்ன பண்ணோம், சமாச பேதங்கள் மொத்தம் பிரதானமா அவத்தெல்லாம் நான்கு தான். பிரதானமா சமாச பேதங்கள் என்ன, நாலு தான். என்னென்னு பார்த்தேன்னாக்கா, தத்புருஷா, பகுவிரீகி, அவ்யயீபாவா அண்ட் துவந்த்வா. இந்த நாலு தான் பிரதானமானது. அவ என்ன பண்றா, தத்புருஷத்துக்கு கீழேயே என்ன ரெண்டு கொண்டு வந்துடுறா. என்னென்ன கொண்டு வந்துடுறானாக்கா, அதாவது தத்புருஷா சதுர்தா நான்கா பிரிச்சுட்டு சாமானியா கர்மதாரயா த்விகு நஞ் பிரபுதயாங்கிற அந்த தத்புருஷத்துக்கு கீழே கொண்டு வந்ததுனால என்ன ஆகுது பாருங்க, தத்புருஷா பகுவிரீகி அண்ட் தென் துவந்த்வா அவ்யயீபாவா. இதுதான் பிரதானமா நம்ம இந்த சமாசம்னு எதுக்குலாக்கா, நிறைய பதங்களை ஏகபதி பவனம் பண்றதுதான் சமாசம். அப்படி பண்ணும் பொழுது அது எந்த அர்த்தத்தை வச்சு நமக்கு நாம அதனுடைய அர்த்தத்தை அவபோதம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு விக்கிரகம் அப்படிங்கிறது தேவைப்படுறது. அந்த விக்கிரகம் எதை வச்சு பண்றோமோ அதனுடைய அர்த்த போதத்தை தான் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறத வச்சு நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் இந்த வகை சமாசத்துக்காக வருது அப்படிங்கிறத பாண்டியன் நிறைய படிச்சுட்டு இருக்க இல்லையா. ஏன்னா கிராமர்லாம் நம்மளால மாற்ற முடியாது, ஸ்டாண்டர்டா இருக்கும். இப்படி இது இப்படி படிக்கப்பட்டிருக்கு, இது இப்படிதான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் தத்புருஷம், இதெல்லாம் பகுவிரீகி, இதெல்லாம் துவந்த்வா, இதெல்லாம் அவ்யயீபாவா, இதெல்லாம் கர்மதாரயம், இதெல்லாம் திகு, இதெல்லாம் நஞ்சு, இப்படியாக என்ன பண்ணிடுறாருனாக்கா அங்க நமக்கு அழகா ஒரு ஃபார்முலா மாதிரி அமைச்சு கொடுத்துடுறார். அப்பேற்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எதுக்கு, காவியம்னா வாசிக்கிறோம் இல்ல, நிறைய காவியத்துல நிறைய காவியம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. கத்திய காவியம் இருக்கு, பத்திய காவியம் இருக்கு, சம்பு காவியம் இருக்கு, இப்படி நிறைய காவியங்கள் இருக்கு. அந்த காவியங்கள்ல நம்ம படிக்கும் பொழுது நிறைய பதங்கள் வரும். ராமஹான் பதம் தான் நம்ம அர்த்தம் கண்டுபிடிப்போம், கிருஷ்ணஹான் பதம் தான் அர்த்தம் கண்டுபிடிப்போம். ஆனா அதே வந்து ராமகிருஷ்ணன்னு வரும்பொழுது அதற்கு என்ன அர்த்தம் வருது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நமக்கு இந்த அதெல்லாம் வந்து சமஸ்த பதமா ஆயிடுறது. அந்த மாதிரி நிறைய கவிகள் நிறைய சமஸ்த பதங்களை பண்ணி வச்சிருப்பான். அந்தந்த பதங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தத்தை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த விக்கிரகம் பண்ணும்போது அது எந்த வகை சமாசத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சமாசம் அப்படிங்கிற ஒரு பகுதியை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. அதுல பார்த்தீங்கன்னா நிறைய சமாசங்கள் லகு சித்தாந்த கௌமுதி ரீத்தியா, சித்தாந்த கௌமுதி ரீத்தியா, சமாச குசுமாஞ்சலி அப்படிங்கிற நிறைய ரீதியில இந்த சமாசத்தை பத்தி நிறைய டீல் பண்ணியிருக்கா, நிறைய விஷயம் சொல்லியிருக்கா. இவா வந்து நூத்தனமா இந்த சம்ஸ்கிருத பாரதியில் இருக்கக்கூடிய இந்த சமாச புக்கள் மூலமா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இதுல சில சில அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்கும், மாடிஃபிகேஷன் இருக்கும். பட் ஆனா நம்ம இதுல என்ன காண்பிச்சு கொடுக்குறாலோ அது ரீதியா நம்ம பார்த்துன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா. பாருங்க, அந்த ரீதியில நாம சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம், பகுவிரீகி சமாசகான்றத பார்த்தோம். அந்த பகுவிரீகி சமாசகனா என்ன, அந்நிய பதார்த்த பிரதானஹா பகுவிரீகி
இல்லையா? அந்நிய பதார்த்த பிரதானம். ஒரு விக்கிரகம் பண்றோம், பூர்வபதம் இருக்கும், உத்தரபதம் இருக்கும். இதுக்கு இந்த பூர்வத்துக்கோ பூர்வ பதார்த்தத்துக்கோ உத்தர பதார்த்தத்துக்கோ பிராதானியம் தராம அந்நிய பதார்த்தசிய பிராதானியம் வருதுனாக்கா அது பகுவிரீகி அப்படிங்கிற பெயரை அடையும். அந்த அந்நிய பதார்த்த பிரதான பகுவிரீகின்றது என்ன பண்றோம்? பகுவிரீகி த்விதா, ரெண்டு வகையா காண்பிக்கிறா. ஒன்னு சாமானியா, இன்னொன்னு விசேஷா. இது அதுல சாமானியான பதம் ஷோடா, 6 வகைகளாக பிரிச்சோம். அது எல்லாம் இந்த விபக்தி ரீதியா தித்தீயார்த்தா, திருத்தீயார்த்தா, சதுர்த்தார்த்தா, பஞ்சம்யர்த்தா, ஷஷ்டியர்த்தா, சப்தம்யர்த்தகான்ற ரீதியில அதனுடைய உதாரணங்கள்ல நம்ம பார்த்தோங்க. அதை பார்த்து தொடர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா விசேஷா அப்படிங்கிற பகுதியை வரத்துக்கு முன்னாடி என்ன பார்க்குறோம் பாருங்க அப்படின்னாக்கா சாமானிகரண பகூரிகிரேவ சாமானிய சப்தேன அத்திர விவகாரா சொல்லிட்டு ஷட்ஸ்வபி பேதேஷு எங்க இந்த 6 பேதம் காமிச்சோம் இல்லையா சாமானியத்துல, அதுல விக்கிரகே பதத்வயம் அப்படி பிரதமா விபக்தியந்தம் பவதி. ரெண்டுமே பாருங்க, பிராப்தம் உதகம், பீதம் க்ஷீரம், தத்தா பசு, உத்ருதம் ஜலம், பீதம் அம்பரம், பகூனி பலானி, இந்த மாதிரி இருந்துருக்கு. கிந்து அந்நிய பதார்த்தஸ்ய போதகம் யத் இது பதம் விக்கிரகே யாதிருஷ விபக்தியந்தம் பவதி தத் விபக்தியர்த்த நாம்னா விவகாரா கிரியதே. இது ரெண்டும் சேர்ந்து எந்த ஒரு அர்த்தத்தை போதிக்க போறதோ அது எப்படி இருக்கு? எம், ஏன, யஸ்மை, யஸ்மாத், யஸ்ய, யஸ்மின், அந்த மாதிரியான ரீதியில இருக்கிறதுனால அது அந்த அர்த்தத்தில் நாம காண்பிக்க போறோம். விவகாரா கிரியதே. யதா பீதம் அம்பரம் யஸ்ய சஹ பீதாம்பரஹ. பீதம் அம்பரம் சேதி விக்கிரகே பதத்வயம் அப்படி பிரதமாந்தம். அது நமக்கு தெரியும், பீதம் அம்பரம் எல்லாமே பிரதமாந்தமா இருக்கு. ஆனா அந்நிய பதார்த்தஸ்ய போதகம் யதி இது பதம் சஷ்டியந்தம் இல்லையா? பீதம் அம்பரம் எஸ்ய, அந்த எஸ்யன்றது சஷ்டியந்தம் பதமாக இருக்கு. அத்தः அயம் சஷ்டியத் பகூரிகி இத்யுச்யதே. எப்படி பகுபத பகூரிகி சாமானிய ஏவ அந்தர்பவதி, அதுக்குள்ளேயே அந்தர்பாவம் ஆயிடுறது வரைக்கும் சோஃபா நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதெல்லாம் எதுக்குனாக்கா ரீகலெக்ட் பண்றோம்னாக்கா நம்ம என்ன படிக்கிறோம், என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா திருடம் பண்ணாம மேற்கொண்டு விஷயத்தை பார்த்துட்டே போறதுல பிரயோஜனம் இல்லை. அதுக்காக தான் சொல்றது. பாருங்க, இப்போ இன்னைக்கு விசேஷா நவதா, அந்த பகூரிகினுடைய ரெண்டாவது என்ன, ரெண்டா பிரிச்சு இல்லையா? பகூரிகி த்விதா சாமானியா விசேஷா இதி. அதுல சாமானியா ஷோடா, அடுத்தது இருக்கக்கூடிய விசேஷா நவதா. இதுல அந்த 9 இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வெரி சிம்பிள். இன்னைக்கு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த விஷயத்தை பேஜ் நம்பர் 11ல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் போட்டு காண்பிச்சிருக்கா இல்லையா, அதுவும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபுட் நோட்ஸ் தான் இன்றைய தினம் தெரிஞ்சுக்க போறோமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க என்ன பார்க்கிறோம், பகூரிகனுடைய விசேஷா எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுறது? 9 வகைகளாக பிரிக்கப்படுறது. அதனுடைய பெயர்கள் என்னென்ன பாருங்க. வியதிகரண, சங்கியோத்தரபத, சங்கியோ உபயபத, சகபூர்வபத, வெதிகார லட்சண, திகந்தரால லட்சண, நஞ் பகூரிகி, பிராதிபகூரிகி, உபமான பூர்வபத பகூரிகி. இப்படியாக என்ன பண்றோம், முதல்ல நவதா 9 வகையா பிரிச்சு, இந்த 9 விசேஷத்துல சேரும். எதனுடைய விசேஷம்? பகூரிகிய ரெண்டா பிரிச்சோம் இல்லையா, சாமானியா விசேஷான்னு. அந்த விசேஷா நவதா 9ஆக பிரிக்கப்படுறது காண்பிச்சு கொடுக்குறா. அந்த 9 என்னென்ன பெயர் தான் இப்ப நான் படிச்சேன். வெதிகரணா, சங்கியோத்தர சங்கியா உத்தரபதா, சங்கியா உபயபதா, சகபூர்வபதா, வெதிகார லட்சணா, திகந்தரால லட்சணா, நஞ் பகூரிகி, பிராதிபகூரிகி அண்ட் உப்பமான பூர்வபத பகூரிகி. இப்படியாக 9 வகையாக நமக்கு எங்கே காண்பிச்சு கொடுக்குறான் இல்லையா. இந்த அதுக்கு என்னென்ன சமாசமா காண்பிக்கிறா பாருங்க. வெதிகரணா அப்படிங்கிறதுக்கு சக்கரபாணிகி இருக்கு. சக்கரபாணிகின்றது சமஸ்தபதம் சமாசம். அது என்ன வகையான சமாசத்துல சேர்ந்ததுனாக்கா பகூரிகி விசேஷ சமாசத்துல சேர்ந்தது. சரி சோம, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? விக்கிரகம் பண்ணணும். எப்படி பண்றோம்? சக்கரம் பாணௌ யஸ்ய சஹா. சக்கரம் பாணௌ யஸ்ய சஹா. சக்கரம்னா தெரியும், கையில் இருக்கக்கூடிய சக்கரம், விஷ்ணு மகாவிஷ்ணுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம். பாணௌனா கை, யஸ்ய சஹா அதாவது கையில் சக்கரம் உடையவன். யாருடைய கையில் சக்கரம் இருக்குமோ
அவருக்கு என்ன பேரு? சக்கரபாணிகின்னு பேரு. சக்கரம் பாணவ் எஸ்ய சஹா சக்கரபாணிஹி இல்லையா? இங்க இதுவா சொல்லுவா சக்கரபாணின்னா சக்கரத்தை உடையவர் சக்கரபாணி. நம்ம இவருக்கு அல்ல குயவன் இருக்கான், அவனுக்கு கூட சக்கரபாணிகின்னு பேர். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், கடம் கடம் பண்றான் இல்லையா? அந்த கடம் பண்ணும்போது ஒரு சக்கரத்தை வச்சுட்டு அந்த சக்கரத்தில் தான் மண்ணை அழகா வச்சு அவன் ஒரு ஒரு கடத்தை நிர்மாணம் பண்ணுவான். அப்ப அவன் கையில என்ன இருக்கு? சக்கரம் இருக்கு. சக்கரபாணின்னா அவனையும் குறிக்கும் இல்லையா? இப்படிதான் நம்ம அந்த எந்த இடத்துல எப்படி அந்த அர்த்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கான்றத பார்த்து நம்ம இந்த சமாசபத்தை பண்ணியிருக்கான்றத அர்த்தத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கணும். அந்த மாதிரியான விக்கிரகத்தை நம்ம பண்ணோம். சக்கரம் பாணவ் எஸ்ய சஹா சக்கரபாணின்னு அர்த்தம். அப்போ சக்கரம்ன்றதையும் குறிக்கல, பானவன்றதையும் குறிக்கல, எஸ்ய. சோ எவருடைய கையில் சக்கரமானது இருக்குமோ, அல்லது எவனுடைய கையில் எவருடைய கையில் சக்கரமானது இருக்குமோ சஹா அவருக்கு தான் என்ன பேரு? சக்கரபாணின்னு பேர். அப்ப இது என்ன ஆகுது பாருங்க, அந்நிய பதார்த்த பிரதானஹ பகுவிரீகி. இது விசேஷமா சொல்றது. விசேஷ பகுவிரீகில முதல் வகை. இதுக்கு பேர் என்ன பேரு? வியதிகரண பகுவிரீகின்னு பேர். அடுத்தது சங்கியா உத்தரபத பகுவிரீகி. சங்கியா உத்தரபதமா இருக்கணும், பூர்வபதம் உத்தரபதம் இல்லையா? சங்கியா உத்தரபத பகுவிரீகி. இங்க பாருங்க, உபவிம்சான்னு இருக்கு. உபவிம்சாஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? விம்சதேஹே சமீபே ஏ சந்தி தே. விம்சதேஹே, விம்சதினா 20. 20 அப்படிங்கிற சங்கியாக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது எது அப்படின்னாக்கா ரெண்டு சொல்லலாம். 19 சொல்லலாம், 19, 21 சொல்லலாம். ஏன்னா நடுவுல தானே விம்சதி இருக்கு. அப்போ 19 உபவிம்சாகான்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இல்ல 21 உபவிம்சாகான்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். விம்சதேஹே சமீபே ஏ சந்தி. அப்போ சங்கியா உத்தரபத பகூரி உபவிம்சாகான்னு சொல்லும்போது உபவிம்சாகான்னு, அந்த விம்சாகானது என்னது? சங்கியா. அப்ப இது சங்கியா உத்தரபதா. அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா விம்சதேஹே சமீபே ஏ சந்தி. அந்த விம்சதின 20க்கு அருகாமையில் இருக்கக்கூடியது எதுவோ அதை குறிக்கும். எது? உபவிம்சாகான்ற அந்த சமாசம். அப்போ 1 19 அதவா 20, சரி 21 இல்லையா? இது சங்கியா உத்தரபதம். சரி, சங்கியா உபயபதம் பாருங்க என்ன கொடுக்க? த்வித்ராஹ. த்வித்ராஹனா 2 அல்லது 3 நபர்களை குறிக்கும். எண்ணிக்கையில 2 அல்லது 3. எப்படி? தௌவா த்ரயோவா த்வித்ராஹ நராஹ. 2 அல்லது 3 மனிதர்கள். த்வித்ராஹ ராட்சசாக, 2 அல்லது 3 ராட்சசர்கள். த்வித்ராஹ மாணவாக, 2 அல்லது 3 மாணவர்கள். அப்போ இங்க என்ன இருக்குனாக்கா ஏதோ ஒரு சங்கியா சொல்லி, ரெண்டுமே பூர்வபதம் உத்தரபதத்துல என்ன இருக்கு? சங்கியாவை சொல்லி 2 அல்லது 3 மாணவர்கள் அங்க போயிடும். 2 அல்லது 3 நராக மனிதர்கள், 2 அல்லது 3 ராட்சசாக அங்க போய் குறிச்சிடும். அது சங்கியா உபயபதமா இருக்கு. த்வித்ராஹ நாம தௌவா த்ரயோவா 2 அல்லது 3. என்னது? 2 அல்லது 3 எது உடையதோ அந்த சமுதாயத்தை குறிக்கும். மாணவரா இருக்கட்டும், நராகாவா இருக்கட்டும், இல்ல சிம்மாகா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். 2 அல்லது 3 உடைய எந்த சமுதாயமோ அதை குறிக்கக்கூடியது த்வித்ராஹ. அது சங்கியா உபயபதம். அடுத்தது சகபூர்வபதா. சகபூர்வபதகன என்ன சமாசம் கொடுக்குறா? சசிஷ்யஹான்னு கொடுக்குறா. சசிஷ்யஹன யாரு? குருஹு இத்யர்த்தஹ. சசிஷ்யஹன யாரு? குருஹு. சசிஷ்யஹன மாணவனுடன் கூடியவர் அல்லது மாணவருடன் இருப்பவர். யாரு? குருஹு தானே. இங்க பாருங்க, சகபூர்வபதா சிஷ்யேன சக வர்த்ததே இது. மாணவருடன் சேர்ந்து இருப்பதால் அவருக்கு என்ன பேரு? சசிஷ்யஹான்னு பேரு. ஆனா சசிஷ்யான்ற இடத்துல குருகுன்ற சப்தம் ஒலிக்கல. ஆனா நாம யார சொல்றோம்? குருவை சொல்ல போறோம். அந்த மாதிரிதான் இங்க பார்த்துட்டே வரோம். சக்கரபாணிகின்னா யாரு? விஷ்ணு. ஆனா இங்க விஷ்ணுன்ற பதம் டைரக்ட் பதம், சாட்சாத் பதம் இல்ல. உபவிம்சாகனா எதை குறிக்கப்படுது? 19 அல்லது 21. உபவிம்சதேஹே சமீபே சந்தி. தௌவா த்ரயோவான த்வித்ராஹனா 2 அல்லது 3 யாரு? புத்ராஹா நராஹா ஜனாஹா யாரோ.
அதே மாதிரி சிஷ்யேன சக வர்த்ததே இது ச சிஷ்யா. இது சக அப்படிங்கிற பதத்தோட சேர்ந்து வருது, பூர்வ பதமா வருது. சிஷ்யேன சக வர்த்ததே, பூர்வத்தில் இருக்கு ச சிஷ்யா. சக சகன்ற பதமானது பூர்வ பதமாக வருது. அப்படி வரக்கூடிய அந்த சமாசமானது என்னது? விசேஷ சமாசத்துல சகபூர்வபத சமாசத்தை கேட்டகரியை சேர்ந்தது. அர்த்தம் என்ன? குருஹு இத்யர்த்தஹ, ஆசிரியர் என்ற பொருளை தரக்கூடியது சசிஷ்யஹான்ற பதம். சரி, அடுத்தது வெதிகார லட்சணா அப்படின்னா என்ன பாருங்க. கேஷா கேஷின்னு இருக்கு. கேஷா கேஷின்னு என்ன அர்த்தம்னாக்கா, கேசேஷு கேசேஷு கிரகித்வா இதம் யுத்தம் பிரவருத்தம். அங்க பாருங்க, இதம் யுத்தம்னு அர்த்தம். அப்போ கேஷா கேஷின்னு என்ன அர்த்தம்? யுத்தம் இத்யர்த்தஹ, முடி புடி சண்டை, ஒருத்தரோட ஒருத்தர் முடிய. இது ராமாயணத்துல எங்கேயோ வருது. ராட்சசாலும் வானரங்களும் சேர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் முடிய பிடிச்சிட்டு இவன் கேசத்தை அவன் பிடிக்கிறான், அவன் கேசத்தை இவன் பிடிக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் கேசத்தை பிடிக்கிறதுனுடைய தாத்பரியம் என்ன தெரியுமா? யுத்தம், சண்டைன்னு அர்த்தம். முடின்னு அர்த்தம் கிடையாது. இவன் முடிய அவன் பிடிச்சிட்டு இருக்கான், அவன் முடிய இவன் பிடிச்சிட்டு இருக்கான்னா ஒருத்தரோட ஒருத்தர் முடிய பிடிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம் கிடைக்காது. அது என்ன நடக்கிறது? சண்டை. அப்ப யுத்தம் இத்யர்த்தஹா. அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, கேசா கேசினா யுத்தம் இத்யர்த்தஹா. எப்படி சுவாமி விக்கிரகம் பாருங்க, கேசேஷு கேசேஷு கிரகித்வா இதம் யுத்தம் பிரவருத்தம், இந்த சண்டையானது நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட சண்டைக்கு என்ன பேரு? கேசா கேசி யுத்தம் இத்யர்த்தஹா. இது வெதிகார லட்சணா இல்லையா? இப்படிங்கிறதாக நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கணும். அடுத்தது திகந்தரால லட்சணா. திக்கு பிளஸ் அந்தராலம், திக்கு பிளஸ் அந்தராலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது அந்தராலம்னா இடைப்பட்டதுன்னு அர்த்தம். அந்தராலம்னா என்ன அர்த்தம்? இடைப்பட்ட. எதற்கு இடைப்பட்ட? திக்கு பிளஸ் அந்தராலம், திகந்தராலம். திக்குனா திசை. இப்போ சமாசம் பாருங்க, தட்சிண பூர்வான்னு இருக்கு. தட்சிண பூர்வான என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது ஒரு ஒரு திக்குக்கும் ஒரு ஒரு தேவதை இருப்பா. சொல்லுவாள், வாயு மூலை, அக்னி மூலை, நைருத்தி சொல்றா இல்லையா? அது மாதிரி இந்த நைருத்தி சொல்றா இல்லையா? அந்த நைருத்தி அப்படிங்கிற திக்குக்கு என்ன பேரு அப்படின்னாக்கா தட்சிண பூர்வான்னு பேர். தட்சிண திசைக்கு இடைப்பட்ட இல்லையா? தட்சிண திசைக்கு இடைப்பட்ட ஒரு திக்குக்கு என்ன பேரு அப்படின்னாக்கா நைருதி. அந்தராளம் இத்யர்த்தஹ. பாருங்க, தட்சிணஸ்யாக பூர்வஸ்யாக திசை, இந்த தட்சிண திசைக்கும் பூர்வ திசைக்கும் எது அந்தராலம் இடைப்பட்ட திசையாக காண்கிறதோ, நம்ம சொல்லுவோம் இல்லையா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. அப்புறம் என்ன சொல்றோம்? வடகிழக்கு வடமேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு. இதெல்லாம் அந்த ரெண்டு திக்குக்கு இடைப்பட்ட பகுதியை குறிக்கக்கூடியது. அப்ப அந்தராலனா குறிக்கக்கூடியது. இங்க தட்சிண பூர்வான்னு சொல்லியிருக்கா. தட்சிண பூர்வான்னு என்ன அர்த்தம்? தட்சிணஸ்யாக பூர்வஸ்யாக திசா எது அந்தராலம், அந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட, தட்சிண திசைக்கும் பூர்வ திசைக்கும் இடைப்பட்ட திசை எது? நைருதி அப்படிங்கிற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது திகந்தரா லட்சணா பகுவிரீகி. இது விசேஷத்துல வரப்போறது. அடுத்தது ஏழாவது என்ன? நஞ்சு பகு. இதுக்கு மேல பாருங்க, இந்த 6 தான் இந்த பகுரீகில விசேஷமா வரும். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? நஞ்சு தத்புருஷா, பிராதி தத்புருஷா, கர்மதாரையா, உபமான பூர்வபத கர்மதாரை. இதெல்லாம் தத்புருட சமாசத்துல இருந்து கடன் வாங்க போறோம். இப்போ அப்படி கடன் வாங்கி இந்த 3த்தையும் சொல்ல போறோம். எப்படி? நஞ்சு பகூரி, நஞ்சு தத்புருஷா மாதிரி நஞ்சு பகூரிகி. எப்படி? அபுத்திரஹான்னு ஒரு சமாசம். அபுத்திரஹான என்ன? பையனே கிடையாதுன்னு அர்த்தம். யாருக்கு பையன் இல்லையோ அவனை குறிக்கும். அவித்யமானஹா புத்திரஹா யஸ்ய சஹா. அவித்யமானஹான்னு இல்லைன்னு அர்த்தம். ஆனா பையன் இல்லை அப்படின்னு இல்லை. இங்க என்ன ஆறுது? யாருக்கு எஸ்ய அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்பதான் அது பகூரியா மாறுது. அவித்யமானஹா புத்திரஹா, பையனானவன் இல்லை. எஸ்ய சஹா, யாருக்கு இல்லையோ அவனுக்கு அபுத்திரஹான்னு பேர். அபுத்திரஹானா பையன் இல்லைன்னு இல்லை. யாரை குறிக்கும்? தசரதா. முதல்ல தசரதனுக்கு பையன் இல்லை இல்லையா? அப்புறம் தானே அவர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றார். அப்போ யாருக்கு பையன் இல்லையோ அவருக்கு என்ன பேரு? அபுத்திரஹான்னு பேர்.
அப்ப அபுத்திரஹான்ற அந்த சமாசம் யாரை குறிக்கும் அப்படின்னாக்கா, புத்திரன் இல்லைன்றது சொல்லாது. புத்திரன் இல்லை, யாருக்கு புத்திரன் இல்லை? தசரதனுக்கு புத்திரன் இல்லை. அப்ப தசரதா இத்தியர்த்தா அப்படிங்கிற மாதிரி. அது நஞ்ச பகூரிகி. அதுக்கு அடுத்தது பிராதி பகூரிகி. பிராதினா என்ன? உபசர்க்கம் பூர்வமாக உடையது. உபசர்க்கம்னா என்ன பார்த்திருக்கோம்? பிர பர ப சம் அணு அவ நிஸ் நிர்துஸ் துர்பி ஆங்னி அதி அப்பி அதிசூத் அபி பிரதி பரி உப, இதெல்லாம் பிராதயா. இந்த பிராதையில என்ன ஆறுது பாருங்க, அது முன்னாடி வரும். எப்படி? நிர்கதா கிருபா யஸ்மாது சஹா நிஷ்கிருதா நிஷ்கிருபகான்னு ஒரு பதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கருணை இல்ல, போயிடுத்துன்னு அர்த்தம். கருணை போயிடுத்து. யார்கிட்டேந்து கருணையானது போயிடுத்தோ அவனுக்கு நிஷ்கிருபகான்னு பேர் இல்லையா? நிர்கதா கிருபா யஸ்மாது. யஸ்மாதுன்னு சொல்லும்போது எவனிடமிருந்து கருணையானது போயிடுத்தோ, கருணை இல்லாத யார் இருக்கானோ, எவனிடம் வந்து கருணை போயிட்டு அவனிடத்த கருணை இல்லைன்னு அர்த்தம். அவனை என்ன குறிக்கும்? நிஷ்கிருபகான்னு பேர். நிர்கதா கிருபா யஸ்மாத் சஹா நிஷ்கிருபகா அப்படிங்கிறது எட்டாவது பிராதி பகுவிரீகி. 9 என்ன? உபமான பூர்வபதா. இதுக்கு நம்ம கடை வாங்குறோம் இல்லையா? கர்மதாரயத்திலேருந்து கடை வாங்கிக்கிறோம். உபமானம் என்ன ஆறுது பாருங்க. இவ அப்படிங்கிறத உபமா, அதை போல இது இருக்குன்னு சொல்றது சிமிலாரிட்டிய. இப்போ கஜானனம் இவ ஆனனம் எஸ்ய சஹா. கஜானனான யாரு? விநாயகா. யானையை போல முகமுடையவன் யாரு? யாரிடத்துல இருக்கோ அவனுக்கு அந்த பேர். யானையை போல முகம் யாரிடத்துல காணப்படுகிறதோ சஹா கஹா கஜானன விநாயகா. என்ன கொடுக்கிறா பாருங்க. கஜானனம் இவ ஆனனம் யஸ்ய சஹா. அந்த யஸ்யன்றது வரும் பொழுதுதான் இது பகுவிரீகி. யானையை போல முகத்தை உடையவன். யானை முகம் இருக்கு. யானையை போல முகம் யாருக்கு இருக்குமோ அவருக்கு கஜானனஹா அப்படிங்கிற பொருள். அப்ப கஜானனஹன விநாயகர் அர்த்தம். இப்படியாக இன்றைய தினம் நாம பகூரீகி அப்படிங்கிற சமாசத்துக்கு கீழே பார்த்துட்டு இருக்கோம். பகூரீகினா என்ன? அந்நிய பதார்த்த பிரதானஹா பகூரீகி. பகூரீகி விதா சாமான்யா விசேஷா இதி சாமான்யா ஷோடா அப்படிங்கிறத போன வகுப்புல பார்த்தோம். இன்றைய தினம் அதை தொடர்ந்து விசேஷா நவதா 9 வகைகளாக பிரிச்சு கொடுக்கிறார். அதனுடைய பெயர் என்னென்ன, அதற்கு என்ன சமாசம், அந்த சமாசத்தை எப்படி விக்கிரகம் பண்றது அப்படிங்கிறத நாம இப்போ இன்றைய தினம் தெரிஞ்சின்ற விஷயம். இதை நீங்க என்ன பண்ணும்? நல்லா தரவா அபியாசம் பண்ண வேண்டியது இல்லையா? நஞ்சு பகூரிகி பிராதி பகூரிகி உபமான பூர்வபத பகூரிகிச்ச என்னாரு? சமானாதிகரண பகூரிகோ ஏவ அந்தர்பவதி. நான் இப்ப சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் அங்கேருந்து நம்ம கடன் வாங்குறோம். எங்க இருந்து? ஏற்கனவே நஞ்சு தத்புருஷா, அதே மாதிரி கர்மதாரையா அப்படிங்கிற விஷயத்துல இதெல்லாம் எடுத்தோம். நஞ்சு பிராதி உபமானம்லாம் அங்கே எடுத்தணும் இல்லையா? அதனால சமானாதிகரணனால எனது கர்மதாரையா அதனுடைய ஒரு வகையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? தத்தத் நாம்னா இல்லையா வியாக்கியானாதிஷு விவக்ரியதேதி ஞாபனார்த்தம் கேவலம் விசேஷே யோஜிதாக. இருந்தாலும் 6 விஷயத்தை தெரிஞ்சுட்டா போறோம். மேற்கொண்டு கொடுக்கப்பட்ட 3ம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்க சேர்க்கப்பட்டுள்ளது. அப்போ என்ன ஆறுது? இந்த 9உடைய பெயர்களை நன்னா நாம தரவா அபியாசம் பண்ணி அதற்குண்டான சமாசம் என்ன, அதற்குண்டான விக்கிரகம் என்ன அப்படிங்கிறத நம்ம நன்னா பார்த்துனே வந்தோம்னாக்கா இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது என்னது? துவந்தஹா அண்ட் அவ்யீபாவஹா. அந்த 2ம் முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, சமாசத்துல நிறைய சமாசங்களை எடுத்துட்டு அது எந்தெந்த வகையில சமாசமா வரும், அதை எப்படி விக்கிரகம் பண்றது, விக்கிரகம் பண்ணதுக்கு அப்புறமா அது எந்த கேட்டகரி சமாசத்துல போய் சேரும் அப்படிங்கிறதான அபியாசத்தை நம்ம பண்ண போறோம். அதற்கு முன்னாடி இந்த பிரதானமா இருக்கக்கூடிய தத்புருஷா, அதே மாதிரி கர்மதாரையா, திகுஹு பகுவிரீகி, அதுக்கப்புறம் என்னது நெக்ஸ்ட் துவந்தஹா அவ்யீபாவஹான்னு பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தரவா இதனுடைய லட்சணங்களை நம்ம அபியாசம் பண்ணிக்கணும். அப்பதான் மேற்கொண்டு நம்மளால நன்னா வாசிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி, ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்த வகுப்புல நாம அடுத்த சமாசமா இருக்கக்கூடிய துவந்த சமாசா அப்படிங்கிற சமாசத்தோட நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தாசம்.